நீங்க இன்னும் எல்லாரும் ஆசை இருக்கும். அந்த ஆசை எப்படி நிறைவேற்றிக்கலாம் நான் சொல்றேன். பிரதோஷத்தன்னைக்கு நீங்க ஒரு 1/2 மணி நேரம் 2 மணி நேரம் கோயிலுக்கு போகும்போது எடுத்து மாட்டிட்டு போங்க. கோயிலுக்குள்ள வழிபாடு செய்யுங்க. வந்ததுக்கு அப்புறம் கழட்டி வச்சிருங்க. ஒரு சிவன் ராத்திரி வருது, மாசமான ஒரு சிவன் ராத்திரி வருது, அந்த அன்னைக்கு பூஜை நடக்குது, அந்த அன்னைக்கு போட்டுக்கோங்க, கழட்டி வச்சாங்க. அது போட்டுட்டே இருக்கணும்னு நீங்க ஆசைப்படாதீங்க. போட்டுட்டே இருக்கணும்னு அதோட நெறிமுறைகளை பின்பற்றணும் இல்ல, அதை சார்ந்து நீங்க அதை மேற்கொண்டிருக்கிறது சிறப்பு. சோ இப்ப ருத்ராட்சம் போட்டுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, அசைவமும் சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ். பிரதோஷத்தன்னைக்கு சாமி கும்பிட்டப்ப மட்டும் போட்டுக்கிட்டா அவங்களுக்கும் போட்ட மாதிரி இருக்கும், சாமியை வழிபட்ட மாதிரி இருக்கும். ஆமா, எதனாலன்னு கேட்டா நாம ஒரு சின்ன விஷயம் இருக்கு. நம்ம இன்னைக்கு ஒரு ஹாப்பியா இருக்கோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம பிறந்தநாள்னா ஃபர்ஸ்ட் அன்னைக்குதான் வந்து எந்திரிச்சோம் உடனே போய் குளிச்சுட்டு வருவோம். தீபாவளியா உடனே போய் குளிச்சுட்டு வந்துருவோம். ஏன்னா அந்த நாள் நமக்கு ஒரு ஹாப்பியான நாள். சோ நம்ம இன்னைக்கு ஒரு பிரதோஷமா, நம்ம கோயிலுக்கு போனோமா, ஒரு மாலை இருக்கா, குளிச்சுட்டு வந்தோமா, இன்னைக்கு பிரதோஷம், நெத்தில பட்டை போட்டோமா, ஓகே சாயங்காலம் வரைக்கும் நம்ம இன்னைக்கு எதுவும் சாப்பிட வேண்டாம், பிரதோஷத்தை முடிச்சுட்டு சாப்பிட்றவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க.